அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, இது நாம் காண இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபி அசஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் பார்ட்டோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான் மாடல்ஸ் வந்து பார்த்தோம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன், அதாவது நிதி ஆணையம் வந்து பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம ஸ்டாஃப் வந்து ஜெரிஃபர் தான் இது பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 3 மணி நேரமாக படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வாயிலாக வந்து நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஏற்கனவே வந்து நான் சொன்னது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டும் டெஸ்ட் சீரிஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிறோம். வேணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல இருக்கிற கான்செப்ட் நம்ம கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ண தயாராக இருக்கேன். அதே போல் வந்து இப்போ வீடியோ பண்ணுற மெட்டீரியலுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் மொத்தமாக சேர்ந்த உடனே ஸ்டடி மெட்டீரியல் இல்லை டெஸ்ட் சீரிஸாக வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணி விட்டேன். ஓகேங்களா? வாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். நிதி ஆணையம் வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. நமது அரசியலமைப்பு எழுதும் போதே அதில் சில சட்டத்திட்டங்கள், வரையறைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அமைப்பு வந்து இப்படி தான் செயல்படணும், அவங்களுடைய பணிகள் வந்து இதுதான், அவங்களுடைய அதில் இடம்பெறதுக்கு வந்து இந்தந்த தகுதிகளை பெற்றிருக்கணும், அதில் இத்தனை பேர் தான் இடம்பெற முடியும் அப்படின்னு சொல்லி சில வரையறைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி நமது அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள எல்லா அமைப்புகளுமே அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். நமது நிதி ஆணையமும் வந்து நமது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. நிதி ஆணையம் அப்படின்னா நிதியை வந்து பகிர்ந்தளிக்கிறாங்க. மத்திய நிதிக்குழு, மாநில நிதிக்குழு அப்படிங்கிற 2 நிதிக்குழு வந்து இருக்குது. மத்திய நிதிக்குழு மாநிலங்களுக்கு வந்து நிதியை வந்து பகிர்ந்தளிக்குது. ஏன்னா எல்லா மாநிலமே தன்னிறைவு அடைந்த மாநிலம் அப்படின்னு சொல்ல முடியாது. சில ஒரு மாநிலத்தில் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுடைய அடிப்படை வசதிகளை வந்து நிறைவேற்றதுக்கு வந்து அந்த மாநிலத்துடைய வருமானம் வந்து போதாது. அதுக்காக தான் மானியம் அப்படின்னு சொல்லி மத்திய நிதிக்குழு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மானியம் மாதிரி, நிதி மாதிரி ஒதுக்கீடு செய்வாங்க. இந்த நிதிக்குழு வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஏற்படுத்துவாங்க. எப்படி நம்ம ஆட்சி வந்து எலெக்ஷன் வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன் டைம் வருதோ அது மாதிரி நிதிக்குழு வந்து 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ரெடி பண்ணுவாங்க, செயல்படும். அந்த நிதிக்குழு 5 இயர்ஸ் செயல்படுதுன்னா அதுக்கு முந்தி 2 இயர்ஸ்க்கு பேக், 2 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து அந்த நம்ம உருவாக்கிடுவாங்க. அந்த நிதிக்குழு வந்து இப்போ வந்து 2020 இப்போ 2020லேருந்து 2025 வரை ஒரு நிதிக்குழு வந்து கண்டிப்பாக செயல்படும். ஆனால் எப்படி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு 2017, 2018 அப்படி அவங்க பிளான் பண்ண தொடங்கிடுவாங்க. ஸோ நிதிக்குழு வந்து 5 இயர்ஸ்க்கு தான் செயல்படுது. அந்த 5 இயர்ஸ்க்கு செயல்படும் போதும் அந்த இப்போ ஒரு குழுவில் வந்து ஒரு 5 பேர் இடம்பெறாங்க அப்படின்னா அவங்களே வந்து அடுத்த நிதிக்குழுவில் இடம் பெறலாம். அது வந்து யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் அவங்க தான் அந்த நிதிக்குழு வந்து பணியை நியமித்துறாங்க. அவங்க நினைத்தா அவங்கள மாற்றிக்கலாம், இல்லை அவங்களே வச்சு கண்டினியூ பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நிதி ஆணையம் வந்து 5 இயர்ஸ் செயல்படுது அப்படின்னு சொல்லியாச்சு. 2 வருஷத்துக்கு முன்னால் செயல்படுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ இந்த 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு தயாரிப்பாங்க. ஒரு இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ நிதி கொடுக்கலாம், இங்கே வெள்ளம் வந்திருக்கு, அப்போ அவங்க அந்த மாநிலத்தில் இந்த பாதிப்பு இருக்குது, இன்னொரு மாநிலத்தில் அடிப்படை வசதிகளோடு இல்லாமல் இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு இவ்வளோ நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை ஒரு சர்வே பண்ணி ஒரு சஜஷன் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னே இந்த இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து ஒரு பரிந்துரை பண்ணுவாங்க. அந்த பரிந்துரை பண்ணுறது தான் நிதிக்குழுவோட வேலை. அந்த பரிந்துரையை வந்து குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். அது அந்த மத்திய அரசுடைய அவங்களுடைய விருப்பம் கிடையாது, அவங்களுடைய சூழ்நிலை பொறுத்தது. இப்போது நிதிக்குழு வந்து தலைவர் வந்து ஒரு தலைவர் இருக்கலாம். நிதிக்குழுவில் வந்து எத்தனை பேர் இடம் பெறுவாங்கன்னு பார்த்தா ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள் அந்த நிதிக்குழுவில் வந்து யார் குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார்.
நியமனம் பண்ணுவார். அப்போ அங்கே மேலே பார்த்துக்கலாம். மத்திய நிதிக்குழு மாநில நிதிக்குழு அப்படின்னு 2 சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த மத்திய நிதிக்குழுவை பற்றி நம்ம அரசியலமைப்பில் எங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சரத்து 280 சரத்துனாலும் ஆர்டிக்கல்னாலும் சட்டப்பிரிவுனாலும் எல்லாம் ஒன்று தான். நம்ம மத்திய நிதிக்குழுவை பற்றி சரத்து 280 சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒன்படுங்க. மத்திய நிதிக்குழுவை பற்றி நம்ம அரசியலமைப்பில் எத்தனாவது சட்டப்பிரிவில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம். சரத்து 280 இடம்பெற்றிருக்கு. 2வது இந்த மாநில நீதிக்குழு. இந்த மாநில நீதிக்குழுவை பற்றி சட்டப்பிரிவு 243 ஐயில் வந்து சொல்லியிருக்கிறாங்க மாநில நிதிக்குழுவை பற்றி. இந்த 2 ஒன்பதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இன்னொன்று 3வது என்ன ஒன்பது அப்படின்னு பார்த்தோன்னா எப்போ அமைக்கப்பட்டது, எல்லா குழுமே எப்போ அமைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஒன்பது வந்து எல்லா எக்ஸாம்லேயும் வருது. அப்போ நம்ம நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டை வந்து 4 ஞாபகம் வச்சுக்கணும். 1991 நவம்பர் 22 1951 நவம்பர் 22 வந்து இந்த நிதிக்குழு வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிதிக்குழுக்குன்னு ஒரு தலைமையிடம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தா டெல்லி தான் அதோடைய தலைமையிடம். டெல்லி தலைமையிடம். அப்புறம் இந்த நிதிக்குழுவில் உள்ள எல்லாரையும் நியமனம் செய்வாங்க யாருன்னு சொல்லிட்டேன். குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். அப்புறம் அதில் வந்து ஒரே ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் வந்து இடம்பெறுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒன்படுங்க. எத்தனை பேர் இடம்பெறுவாங்க உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்கலாம். ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் வந்து இடம்பெறுவாங்க. அப்புறம் என்ன ஒன்பது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு நிதிக்குழு ஏற்படுத்தியிருப்பாங்க பாருங்கள். இது ஒரு முக்கியமான ஒன்படுங்க. அடுத்து முதல் நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தா கேசி நியோகி தான் ஃபஸ்ட்டு நிதிக்குழுவோட தலைவர். இப்போது கரண்ட்டில் எத்தனாவது நிதிக்குழு போயிட்டுருக்கு அப்படின்னா 15வது நிதிக்குழு. இந்த 15வது நிதிக்குழுவோட தலைவர் வந்து என்கே சிங். எப்போ வந்து இது அமலில் செயல்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம இப்போ 2020 ஏப்ரல் 1 15வது நிதிக்குழு வந்து செயல்பட்டுருக்கு. நிதிக்குழுன்னு சொல்லலாம். அதில் யார் இடம்பெறுவா, எந்த சரத்தில் இருக்குது, எத்தனை பேர் இருப்பாங்க, ஃபஸ்ட்டு தலைவர் யார், இப்போ உள்ள தலைவர் வரை நம்ம பார்த்துட்டோம். அது அமைக்கப்பட்ட ஆண்டு எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த நிதிக்குழுவோட பணி அப்படின்னா நம்ம மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு வந்து நிதி வந்து வழங்குது, நிதியை வந்து பகிருது. அந்த அப்படி நிதி பகிர்றதை தான் நிதி ஆணையம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கூட 14வது நிதி ஆணையம் வந்து செயல்படும் போது கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு ப்ராப்ளம் வந்து வந்தது. மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து நிதியை வந்து பகிரணும் இனி அப்படின்னு சொல்லி 15வது நிதிக்குழுவில் இருந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து நிதி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி வழங்கினா நம்ம கேரளாவும் தமிழ்நாடும் ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா 1971 எடுத்த கணக்கு, மக்கள் தொகை கணக்கு எடுக்கும் போது தான் இப்போ வர நிதி வழங்குறாங்க. கரண்ட்டில் இப்போ 2011 எடுத்தபடி வழங்கினோன்னா நம்மளுக்கு அந்த நிதியில் வந்து ஏதோ 19% வரை நம்மளுக்கு குறைஞ்சிரும். மத்திய அரசு கொடுக்குற நிதியில் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இப்போ நியூஸ்லலாம் வந்துட்டு இருந்தது. மத்திய நிதி ஆணையம் பற்றி நல்லா பார்த்துட்டோம், அது நான் வச்சுக்கோங்க. இப்போ மாநில நிதி ஆணையம். மாநில நிதி ஆணையம் வந்து மத்திய நிதி ஆணையம் வந்து யார் அங்கே வந்து தலைவர் அப்படின்னு சொன்னோன்னா குடியரசுத் தலைவர். அங்கே குடியரசுத் தலைவர்னா இங்கே கண்டிப்பாக ஆளுநர் தான் மாநில நிதி ஆணையத்தோட தலைவராக இருப்பாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1994 தான் மாநில நிதி ஆணையம் வந்து செயல்பட ஆரம்பித்தது. 1994. இது ஒரு முக்கியமான ஒன்பது. இது மாநில அரசு அப்படி நிதி இங்கே வந்து எங்கேருந்து எங்கே நிதி பகிரப்படுது அப்படின்னா நம்மளுடைய மாநில அரசு வந்து உள்ளாட்சி அமைப்புகள் மேலே மாநில அரசுலேருந்து கிராமங்கள் வர இந்த நிதி வந்து ஒவ்வொரு உள்ளாட்சிக்கும் இந்த பஸ் வசதி, கல்வித்துறையில் வந்து ஒரு வளர்ச்சி, அவங்களுடைய அடிப்படை எல்லா வசதிகளையும் நிறைவேற்றுறது வந்து ஒரு மாநில அரசோட கடமை. அதுதான் வந்து மாநில அரசு வந்து இவ்வளோ மானியமாக ஒவ்வொரு உள்ளாட்சிக்கும் ஒதுக்கீடு செஞ்சு கொடுக்குறாங்க. அதுதான் மாநில நிதி ஆணையத்தோட பணி. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ 5வது நிதிக்குழு வந்து செயல்பட்டுருக்கு. 1994 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் தொடங்கப்பட்டது. இப்போது வந்து கரண்ட்டில் வந்து 5வது நிதிக்குழு போயிட்டுருக்கு. இந்த 5வது நிதிக்குழு
காலம் வந்து என்ன காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 2020 2025 வரை தான் 5வது நிதிக்குழு வந்து செயல்படுறது. இந்த நிதிக்குழு வந்து நான் சொன்ன பாருங்கள், நிதிக்குழு வந்து 5 இயர்ஸ் தான். ஆனால் அதுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முந்தையே வந்து அதை வந்து அந்த நிதிக்குழு வந்து தயார்படுத்த ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 15வது நிதிக்குழு அப்படி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2017 அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2020 2025 வரை 5வது நிதிக்குழு தான் வந்து செயல்படும். இது தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னா 2020 ஏப்ரல் 1. இந்த 2020 ஏப்ரல் 1 வந்து இந்த 5வது நிதிக்குழு வந்து தொடங்கிட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒன்பேடு. எத்தனாவது நிதிக்குழு வந்து நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுது அப்படின்னு கேட்பாங்க. இந்த 2 ஒன்பேடு பட்டுக்கோங்க. இந்த நிதிக்குழு தயாரிக்க ஆரம்பித்த நாள் வந்து 2017 சொன்ன பாருங்கள், நவம்பர்லேயே வந்து இது தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நிதி ஆணையம் சொல்லியாச்சு. 15 நிதி ஆணையங்கள் வந்து 15 நிதிக்குழுக்கள் வந்து இதுவரை செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது 15 நிதிக்குழுலே வந்து தலைவர் வந்து இருப்பாங்க, சேர்மன் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நிதிக்குழுவோட சேர்மன் வந்து கேசி நியோகி அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ கரண்ட்டில் உள்ள இவர் வந்து என்கே சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்போது இந்த மீதி உள்ளவங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா 15 பேருக்குள்ளதே நான் இங்கே வந்து ஆர்டராக கொடுத்துருக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு 1வது நிதிக்குழுவோட தலைவர் வந்து கேசி நியோகி. இதை வந்து எப்படினாலும் மறந்துடாதீங்க. 1952 வந்து நிதிக்குழு வந்து அமைக்கப்பட்டாங்க. செயல்பட ஆரம்பித்தது 1952 5 வருடம் 1957 வரை. அப்புறம் இப்போ வந்து 15வது நிதிக்குழு வந்து சொல்லுவோம். என்கே சிங்க் வந்து 15வது நிதிக்குழு வந்து செயல்படுறாங்க. 14 வந்து நான் வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ தான் முடிஞ்சிருக்கோம். இது வந்து 2020 25. அப்போ இதுக்கு முந்தி லாஸ்ட்டாக செயல்பட்டு இருந்தது வந்து டாக்டர் ஒய்வி ரெட்டி. இந்த 2 ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் மற்ற எல்லாம் ஞாபகம் வைக்கலாலும் இதில் வந்து கண்டிப்பாக ஒன்வேர்டு வரும். எப்படி வரும்னா பொறுத்துக்க மாதிரி இப்போ கொடுக்குறாங்க. ஆர்டர் படுத்துங்க, எந்த இயருக்கு அப்புறம் யார் அப்படிங்கிற மாதிரி வருது. இயர் கொடுத்து நேம் கேட்கலாம், இல்லை வந்து இது ஆர்டர் படுத்துங்க, இதுக்கப்புறம் யார் வருவா. இப்போ பார்த்தோன்னா மகாவித்யாகி, அவருக்கு அப்புறம் யார் இது பண்ணால் 5 பேரை கொடுத்துட்டு ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஒன்வேர்டு பொறுத்துக்க மாதிரி தான் வருது. ஸோ இதை நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் உள்ளவர் சொல்லியாச்சு நியோகி அப்படின்ட்டு. 2வது வந்து கே சந்தானம் வந்து 1957 1962 வரை வந்திருக்கிறாரு. கண்டினியூஸாக தான் வருது. அது வந்து 1952 தொடங்கி 57 முடிஞ்சது ஃபஸ்ட்டு. 2வது வந்து 1957 1962 வரை. அப்புறம் சந்தானம் நம்ம காமெடி நடிகர், அதனால் வச்சு நான் 2வது வந்து ஒரு காமெடி நடிகர் அப்படின்னு வச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நியோனி, அது ஒரு வந்து நியோலி பட்டிமன்றம் இருக்கு பாருங்க, அது மாதிரி கூட நான் வச்சுக்கோங்க. 3வது வந்து சந்தா. நிறைய பேர் இப்போ சந்தா கட்டுவாங்க. அப்போ 3வது வந்து சந்தா. ஃபஸ்ட்டு வந்து நியோலி, 2வது சந்தானம், 3வது வந்து சந்தா கட்டுறோம். சந்தா யார்கிட்ட கட்டுறோம், ராஜ் மன்னாட்டை வந்து சந்தா கட்டுறோம் அப்படின்னு சொல்லி 4வது உள்ளவங்களை வந்து நான் வச்சுக்கோங்க. 5வது வந்து மகாவித்யாகி. இந்த மகாவித்யாகி வந்து எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த 4 மேலே விட்டுருங்க, சரியா. கண்டினியூஸாக 1962 இயரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 5 இயர்ஸ் போயிடுச்சு. 3வது வந்து 1962 66 வரை 4 இயர் தான் செயல்பட்டுருக்கு. 4வது வந்து ராஜ் மன்னாட்டை வந்து நம்ம வந்து சந்தா கட்டியிருக்கிறோம் அப்படின்னு நான் வச்சுருங்க. 5வதுலேருந்து எப்படி நான் வைக்கணும் அப்படின்னா மகாவித்யாகி நல்லா நம்மளுக்கு தெரியும். அவரை வந்து 5வது வச்சுக்கோங்க. 6வது வந்து பிரம்மானந்த ரெட்டின்னு வருது பாருங்கள். இது பரோட்டாலாம் யாரும் பிடிக்கும், ரொட்டின்னு கூட சொல்லுவாங்க. அப்போது 6வது வந்து அப்படி நான் வச்சுக்கோங்க. 7வது வந்து சால்ட்டு, ரொட்டியில் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. சவான். அப்புறம் 8வது வந்து சவான் இருக்கார். அவர் வந்து சால்ட்டு, சவான், சால்வே அடுத்தடுத்து வரும் பாருங்கள், ஃப்ளோவாக வருது பாருங்கள், அப்படி நான் வச்சுக்கோங்க. அப்புறம் பந்து. 10வது வந்து ஒரு 3 தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒன்று உங்கள் ஒரு இது இன்னொரு தடவை சொல்கிறேன் மறுபடியும். பந்து 10வது. அது யாருக்கும் இந்த அனில் கும்ளே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துங்க, குஸ்ரேன்னு இருக்கா, பந்து குஸ்ரே அப்படின்னு வச்சுக்கோங்க. 2வது 12வது ரங்கராஜன், ரங்கராஜன் அவரை நல்லா நான் வச்சுக்கலாம். டாக்டர் வஜய் எல்கேல்கார் அப்படின்னு வந்து 13வது கொடுத்துருக்காங்க. இது மாதிரி
ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டி வந்திருக்கு, இங்கே ஒரு ரெட்டி வராரு, அங்கே வந்து ரெட்டிக்கு அப்புறம் சால்ட்டு சமன் அப்படி வரும். லாஸ்ட்டு வந்து 14 கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், 14 15. லாஸ்ட்டு வந்து சிங்க். சரியா? எப்படி நான் சொல்லியிருக்கிறேன், நியோகி வந்து நல்லா ஞாபகம் இருக்கும், லாஸ்ட்டு சிங்க்கு இந்த ரெண்டும் நல்லா ஞாபகம் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்லேருந்து மேலே 14 வந்து ரெட்டி அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் லைட்டாக படித்தாலே. ரெண்டாவது வந்து சந்தானம். சந்தானம் வந்து சந்தா கட்டுறாரு, யார்கிட்ட கட்டுறாரு, ராஜ் மன்னாட்ட போய் கட்டுறாரு. சரியா? 3 முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, 2வது 3வது 4வது. சந்தானம் எங்கே போகிறது, யார்கிட்ட போய் சந்தா கட்டுறாரு, ராஜ் மன்னாட்ட போய் முடிஞ்சது. 5வது வந்து மகாவித்யாகி. இவர் ஒரு தனி, இது ஒரு 1வது பாட்டும் இது ஒரு 2வது பாட்டாக வச்சுக்கோங்க. மகாவித்யாகி வந்து தெரியும் நம்மளுக்கு வந்து மகாவீரர் பாரதியார் எல்லாம் அவங்களெல்லாம் தெரியும், அவங்கெல்லாம் ஒரு தியாகி, மகாவீர் தியாகின்னு 5வது. 6வது வந்து ரொட்டி, அதில் சால்ட்டு கம்மியாக இருக்குது. சவான் 8வது, சால்வே வந்து 9வது அப்படின்ட்டு. 10வது ஒரு பந்து, அதுக்கப்புறம் குஸ்ரேன் வருது, அது வந்து கும்ளே அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 12வது வந்து ரங்கராஜன், தீநகர் ரங்கராஜன், டாக்டர் வஜய், எல்கேலராஜன் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 2 நல்ல ஞாபகம் இருக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து ஒரு பொறுத்துக்க மாதிரி வரலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.